நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிசாசு திருடுகிறவன், பிசாசு கொல்லுகிறவன், பிசாசு அழிக்கிறவன் என்று அவர் சொல்லுகிறார். பிசாசு யாராம்? அவன் திருடுகிறவன். பிசாசு யாரு? திருடுகிறவன். சரி, பிசாசு எதை திருடுகிறான்? பிசாசு சமாதானத்தை திருடுகிறான், சந்தோஷத்தை திருடுகிறான், நிம்மதியை திருடுகிறான், சரீர சுகத்தை அவன் திருடுகிறான், பணத்தை அவன் திருடுகிறான், ஆசீர்வாதத்தை திருடுகிறான், நன்மையை திருடுகிறான். எல்லா விதமான நன்மைகளையும் அவன் என்ன செய்கிறான்? திருடுகிறான். அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் திருட்டு வேலைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு பின்னாக பிசாசு இருக்கிறான் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் திருட்டு வேலைகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அழிவின் வேலைகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் கொலை பாதகங்கள் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அழிவுகள், நாசமோசங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், விபத்துகள் நடக்கிறதோ அதற்கு பின்னாக கர்த்தர் கிடையாது, அதற்கு பின்னாக பிசாசு இருக்கிறார் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாக பிசாசு இருந்து என்ன செய்கிறான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் மனிதனாக வந்தார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதன் இழந்து போன அந்த சமாதானத்தை மீட்டு மறுபடியுமாய் அவனுக்கு கொடுப்பதற்காக, மனிதன் இழந்து போன அந்த சந்தோஷத்தை, மனிதன் இழந்து போன அந்த நிம்மதியை, மனிதன் இழந்து போன அந்த சரீர சுகத்தை, மனிதன் இழந்து போன ஐஸ்வர்யத்தை, மனிதன் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மீட்டெடுத்து மறுபடியுமாய் மனிதனுக்கே கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மதம் மாத்திரத்துக்கு வரல, மனுஷன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், மனுஷன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், நிம்மதி இழந்துட்டான், சுகத்தை இழந்துட்டான், ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான். எனவே கல்வாரி சிலுவையின் மூலமாக மீட்டெடுத்து அதை மறுபடியுமாக அவனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வந்தார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, இவைகளை எப்படி ஆண்டவர் மீட்டு கொடுத்தார் மனிதனுக்கு? எதன் மூலமாக மீட்டு கொடுத்தார்? எதன் மூலமாக என்று சொன்னால், கல்வாரி சிலுவையின் மூலமாக. எதன் மூலமாக? கல்வாரி சிலுவையின் மூலமாக. கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவைகளை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், மீட்டு வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிறவைகளை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிறவைகள் யாருக்கு அவைகள் வந்து பலிக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று யாரெல்லாம் இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ, உள்ளத்திலே அவருடைய வாழ்க்கையிலே வந்து இந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். சமாதானம், சந்தோஷம், சுவிச்சம், செழிப்பு, ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, வெற்றி, எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? பலிக்க செய்வார், உங்களை வாழ வைப்பார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை
நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 8வது காரியத்தை நாம் பார்த்தோம். 8வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய கண்ணாடியாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? ஆவிக்குரிய கண்ணாடியா இருக்கிறது. எத்தனை பேர் கண்ணாடியை டெய்லி பார்க்குறீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்குறீங்களா? டெய்லி பார்க்கணும். பார்க்கும்போது தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து, வெற்றியின் மேல் வெற்றி அடைந்து, ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்து மேலே வர முடியும். ஆமென். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு 9வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 9வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 9வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை உண்டாக்குகிறது. இதை இன்னும் தெளிவா சொல்றேன், கவனிங்க. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற எனக்கு. நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? காணப்படாதவைகளை. எதை? காணப்படாதவைகளை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரே குழப்பமா இருக்குது. ஒண்ணுமே புரியல, ஒன்றும் விளங்குற மாதிரியே தெரியல, அப்படின்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுத்துருங்க, நான் விலைக்கு சொல்றேன், அப்புறம் ரொம்ப ஈஸியா விளங்கிடும். சரி, இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது? இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது? நன்றாக கவனியுங்கள். இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், இந்த வசனம் 2 விதமான உலகத்தை பற்றி பேசுகிறது. ஒன்று காணப்படுகிற உலகத்தை பற்றி பேசுகிறது, இன்னொன்று காணப்படாத உலகத்தை பற்றி பேசுகிறது. ஒன்று இயற்கை உலகத்தை பற்றி பேசுகிறது, இன்னொன்று ஆவிக்குரிய உலகத்தை பற்றி பேசுகிறது. எத்தனைக்கு புரியுது? அது மாத்திரமல்ல, கவனிங்க, இயற்கை உலகத்தில் காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் சரி, கவனிச்சுட்டே வரீங்களா? யாரும் தூங்காதீங்க, தூங்குனீங்கன்னா ஒன்றும் புரியாது. இயற்கை உலகத்தில் காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து தான் வந்திருக்கிறது. இதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இயற்கை உலகத்திலே இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப முக்கியம், இயற்கை உலகத்திலே இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த ரெண்டையும் சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான்
நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். எத்தனை பேர் வாழ்க்கையில வெற்றி பெறணும் விருப்பப்படுறீங்க? வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்க, மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இயற்கை உலகத்தில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் காணக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் பாருங்க, சமுத்திரத்தில் வாழக்கூடிய மீன்கள், மச்சங்கள், செடி கொடி, மரங்கள், இந்த உலகத்திலே காணக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, இது ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இது ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக, இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்துக்கு என்ன செய்கிறது, கட்டுப்பட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் இந்த இயற்கை உலகம் வந்திருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் இந்த இயற்கை உலகம் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உலகத்தை நம்முடைய கண்களாலே காண முடியாது. கவனிங்க, நம்முடைய கண்களாலே காண முடியவில்லை என்பதினாலே அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த மாம்ச கண்ணால அந்த ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியல என்பதற்காக ஆவிக்குரிய உலகம் என்பது அது இல்லவே இல்லை என்பது அர்த்தம் கிடையவே கிடையாது. இன்னமும் சொல்ல போனால், இயற்கை உலகம் இருக்கிறதை விட ஆவிக்குரிய உலகம் இருப்பது 100% உண்மை. அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் இந்த இயற்கை உலகம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இந்த இயற்கை உலகத்தை பெற்றெடுத்தது யாருதான்? உங்களை பெற்றெடுத்தது ஒரு தாய். ஒத்துக்கிறீங்களா? அத போல இந்த இயற்கை உலகத்தை பெற்றெடுத்தது யார் தெரியுமா? ஆவிக்குரிய உலகம். இந்த காரியத்தை குறித்து தான் இந்த வசனம் என்ன செய்கிறது, நமக்கு போதிக்கிறது. அப்ப நன்றாய் கவனியுங்கள். இயற்கை உலகம் இருக்கிறது என்பது உண்மை என்பதை விட ஆவிக்குரிய உலகம் என்பது இருக்கிறது அதை விட உண்மையாக. இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த இடத்துல எல்லாம் கை கொண்டு வந்திருக்கீங்களா? நீ தொட்டு பாருங்க, கை நீட்டி தொட்டு பாருங்க. ஏதாவது தொட முடியுதா? தொட முடியல. ஆனா நம்மளை சுற்றிலும் சில காரியங்கள் இருக்குது. எப்படின்னு சொல்றேன், கவனிங்க. இந்த இடத்துல, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இடத்துல ஏராளமான வேவ்ஸ், அதாவது அலைகள், அலை கதிர்கள் நம்மளை சுற்றி என்ன செய்கிறது, இப்ப இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா யாருக்கு தெரியல? நம்முடைய மாம்ச கண்ணுக்கு தெரியல. ஏராளமான அலை கதிர்கள் பாருங்க, அது நம்மை சுற்றி என்ன செய்து கொண்டே இருக்கிறது, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல ஒரு டிவியை கொண்டு வந்து வச்சு, பிளக்க சொருகி, வயரை கனெக்ஷன் கொடுத்து, ஆண்டனாவை கரெக்டா ஏத்தி ஆன் பண்ணா அழகான படங்கள் அந்த டிவியில் என்ன செய்யும்? எப்படி எப்படி வந்துச்சு? இந்த அழகான ஒளிகள், இந்த படங்கள் எங்கதான் இருக்குது? இப்ப இந்த நம்மளை சுத்தில இருக்கிற இந்த இடத்துல என்ன செய்யுது, இருக்குது. ஆனா எதுக்கு தெரியல? மாம்ச கண்ணுக்கு தெரியல. மாம்ச கண்ணுக்கு தெரியல என்பதற்காக இந்த இடத்துல அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. இருந்துச்சே, இருக்குதே, இருக்கிறனால தான் டிவியில படம் நல்லா விழுகுது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இயற்கை உலகம் இருக்கிறதை விட ஆவிக்குரிய உலகம் என்பது இருக்கிறது அதை விட உண்மை. ஆவிக்குரிய உலகம் என்பது கண்ணுக்கு தெரியல என்பதற்காக அது இல்லவே இல்லைன்னு கிடையவே கிடையாது. அது என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய உலகத்தை இந்த மாம்ச கண்ணால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனால் நிச்சயமாக அது என்ன செய்கிறது, இருக்கிறது. இதுதான் அடிப்படையாய் பாருங்க, பேசிக்கா நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியமாய் இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, எதை அல்ல? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு? காணப்படாதவைகளை
நோக்கி இருக்கிற நமக்கு. சரி, காணப்படாதவைகள் என்றால் அவைகள் எங்கே இருக்கிறது? காணப்படாதவைகள் என்றால் அவைகள் எங்கே இருக்கிறது? அவைகள் ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிறது. ஆனால் அது நம்முடைய மாம்ச கண்களுக்கு என்ன செய்யப்படவில்லை? புலப்படவில்லை. மாம்ச கண்களுக்கு அது தெரியவில்லை. இப்ப 18வது வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டவைகள்? அநித்தியமானவைகள். ஒன்றும் புரியலையே பாஸ்டர். ஈஸியா சொல்றேன், ஒரு இங்கிலீஷ் வேர்டு சொல்றேன், அது படிக்காதவங்களுக்கு கூட அந்த இங்கிலீஷ் வேர்டு புரியும். எப்படின்னா, டெம்பரவரி அவருக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. புரியுதா? அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காணப்படுகிறவைகள் டெம்பரவரி, காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகளோ. புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தை இங்க பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அது டெம்பரவரி, இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவைகள் அது நித்தியமானவைகள், அது நிரந்தரமானது, அது உண்மையானது, அது நிலைத்திருக்கக்கூடியது. அதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள், காணப்படாதவைகள் தான் எது? நித்தியமானவைகள். காணப்படாத அந்த உலகம்தான் பெரியது, காணப்படாத அந்த உலகம்தான் நிரந்தரமானது, காணப்படாத அந்த உலகம்தான் வல்லமையானது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப காணப்படுகிற இந்த உலகம், காணப்படுகிற இந்த உலகம் அது மாறக்கூடியது, மாறி போகக்கூடியது, நித்தியமற்றது, அது நிரந்தரம் மற்றது. எனவேதான் இந்த வசனம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அதுதான் நித்தியமானது. இத அப்படியே நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இன்னொரு வசனத்துக்கு போறோம். அந்த வசனத்தை வாசித்து மறுபடியும் இந்த வசனத்துக்கு என்ன செய்ய போறோம்? வர போறோம். அப்பதான் இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாய் விளங்கும். ஆமென். சரி, ரைட். மறுபடியும் சொல்லி ஒரு டைம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. காணப்படுகிற இந்த உலகம் எங்கே இருந்து வந்திருக்கிறது? காணப்படாத உலகத்திலிருந்து வந்திருக்கிறது. இப்படி சொல்லலாம். இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. இந்த இயற்கை உலகம் எதற்கு கட்டுப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை உலகம் இருக்கிறதை விட 100% ஆவிக்குரிய உலகம் இருப்பது உண்மை. எனக்கு புரிஞ்சிருச்சு. காணப்படக்கூடிய இந்த உலகம் மாறக்கூடியது, ஆவிக்குரிய உலகம், காணப்படாத உலகம் மாறாதது, அது நித்தியமானது. கிளியர் ஆயிடுச்சா? அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே என்ன செய்யக்கூடியது? மாறக்கூடியது. அப்போ உங்க சரீரத்தில் வந்திருக்க இப்போ ஒரு வியாதி, அது மாறுமா இல்ல நிலைச்சிருக்குமா? மாறக்கூடியதா மாறாததா? இப்ப வந்திருக்க ஒரு கடன் பிரச்சனை, அது மாறுமா மாறாதா? இப்ப வந்திருக்கிற சில பொல்லாத மனிதர்களுடைய அச்சுறுத்தல், அது மாறுமா மாறாதா? இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, காணப்படுற இந்த வியாதியை பார்த்துக்கிட்டே இருக்காத, காணப்படாத அந்த சுகத்தை பார். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை பார். ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனை பார். அவருடைய வார்த்தையை பார், அவருடைய தழும்பை பார், அவருடைய காயங்களை பார். இது மாறக்கூடியது, அது மாறாதது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த முன்னேற மாட்ட, அதை பார்த்தா வாழ்க்கையில வெற்றி பெறுவாய். அதை பார்த்தேன வியாதி மாறிடும். அவருடைய தழும்பை பார்த்தேனா, அவருடைய காயங்களை பார்த்தேனா, இப்ப இருக்கிற வியாதி அது டெம்பரவரி, அது மாறக்கூடியது. ஆமென். அப்ப ஏன் வியாதி மாறல? எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் கடன் பிரச்சனை மாறல? ஏன் கர்த்தரால் அற்புதம் பண்ண முடியல? கர்த்தர் ஏன் ஒன்றும் பண்ண முடியல? எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பூதக நடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
பூத கண்ணாடி வச்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இது என்ன செய்ய மாட்டேங்குது. இது மாறணும்னா என்ன பண்ணணும்? இப்ப அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உபத்திரவம், இந்த வியாதி, இந்த நோய், இந்த பலவீனம், இந்த கடன் பிரச்சனை லேசா மாறிடும். அது மாறுறது பெரிய விஷயமே கிடையாது, அது லேசு. அதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? ஆவிக்குரிய உலகத்தை. ஆவிக்குரிய உலகத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியல பாஸ்டர். இப்ப எனக்கு வர்றேன், அதுக்கு தான் வர்றேன், அதுக்கு தான் இதெல்லாம் சொண்டு இப்படி கொண்டு போறேன். அதை எப்படி பார்க்கறது? கண்ணை மூடுனாவே இதுதானே தெரியுது. எது? கண்ணை திறந்தாலும் இதுதான் தெரியுது, கண்ணை மூடுனாலும் இதுதானே தெரியுது. எது? அந்த வியாதியின் அறிகுறி, அந்த கடன் பிரச்சனை, அந்த நோய், அந்த பலவீனம், அந்த பொல்லாத மனுஷன் சொன்ன வார்த்தை, அதுதானே கண்ணை திறந்தாலும் தெரியுது, கண்ணை மூடுனாலும் தெரியுது. அப்போ அதை எப்படி பாஸ்டர் பார்க்கறது? வரேன், விஷயத்துக்கு வர்றேன். அதை எப்படி பார்க்கலாம்? எதன் ஊடா பார்க்கலாம்? எதன் மூலமா பார்க்கலாம்? எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப இன்னொரு வசனத்துக்கு போவோம். அதை வாசித்து பிறகு இங்க என்ன செய்வோம்? வருவோம். இதை குறித்து இன்னும் அடுத்த வாரத்தில் தெளிவா பார்க்க போகிறோம். இன்னும் ரொம்ப தெளிவா ஆழமா அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப காணப்படுகிற இந்த உலகத்தை தேவன் எவ்வாறு படைத்தார், எவ்வாறு உண்டாக்கினார் என்பதை நாம் பார்ப்போம். அதை பார்த்துச்சா இது ஈஸியா விளங்கிடும். எது ஈஸியா விளங்கிடும்? இந்த ஆவிக்குரிய உலகத்தை எப்படி பார்க்கிறது, அது ஈஸியா விளங்கிடும். சரி, விஷயத்துக்கு வருவோம். காணப்படுகிற இந்த உலகத்தை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் அதைத்தான் பார்க்கிறோம் இல்லையா? காணப்படுகிற இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, எப்படி வந்தது? தேவன் இப்ப எப்படி இந்த காணப்படுகிற உலகத்தை உண்டாக்குனாரு? இந்த இயற்கை உலகத்தை தேவன் எப்படி உண்டாக்குனாரு? அதைத்தானே பார்த்துக்கிட்டு வர்றோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், கவனியுங்கள். இந்த இடத்துல நாம் என்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது இல்லையா? அந்த வார்த்தை அந்த இடத்துல வரக்கூடாது. அந்த வார்த்தை கடைசியை போட்டு வாசிக்கணும். அப்போதான் இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கும். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், என்ன விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிரும். இந்த நாம் என்கிற வார்த்தையை கடைசியை போட்டு வாசித்தா ரொம்ப ஈஸியாக விளங்கும். நான் அப்படி வாசித்து காமிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. நீங்கள் அது எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போட்டு வைங்க கரெக்டாக. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாம் என்கிற வார்த்தை எங்க வரணும்? அங்க வந்தா இது ஈஸியா விளங்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் இந்த வசனம் விளங்கல, அப்படித்தானே? கவனிங்க. இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, வாசிக்கிறேன், கவனியுங்கள். காணப்படாதவற்றிலிருந்து, எதிலிருந்து? காணப்படாதவற்றிலிருந்து தான் காணப்படுகிறவைகள் உண்டாக்கப்பட்டன. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. காணப்படாதவற்றிலிருந்து தான், காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிறவைகள், காணப்படுகிற இந்த இயற்கை உலகம் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், எல்லா பயிர் வகைகள், கிழங்கு வகைகள், எல்லா உணவு தானியங்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுமே அது எங்கிருந்து உண்டாக்கப்பட்டதாம்? காணப்படாத உலகத்திலிருந்து, ஆவிக்குரிய உலகத்திலிருந்து, அந்த நித்தியமான உலகத்திலிருந்து தான் என்ன செய்யப்பட்டதாம்? உண்டாக்கப்பட்டதாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் காண்கிற இந்த இயற்கை உலகம் எங்கே இருந்து வந்திருக்கிறது? ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. காணப்படுகிறவைகள் காணப்படாத அந்த உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு காணப்படுகிற இந்த உலகத்தை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்றால், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதுக்கு தான் நான் வந்தேன், அதை முதல்ல விலைக்கு சொல்லிட்டேன். இப்ப இதை கவனிங்க.
காணப்படுகிற இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த மச்சங்கள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள் எல்லாமே எப்படி உண்டாக்கப்பட்டது? இன்றைக்கு காணப்படுகிற இந்த உலகத்தை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார்? எவ்வாறு உண்டாக்கினார் என்றால், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். எதினாலே உண்டாக்கப்பட்டது என்றும்? கரங்களை ஊதி சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. மறுபடியும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. பக்கத்துல கையப்பட்டு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இயற்கை உலகத்தை தேவன் எப்படி உண்டாக்கினாரு? எப்படி உண்டாக்கினாரு? வார்த்தையினாலே, தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அப்ப வார்த்தையினாலே தான் இன்றைக்கு இருக்கிற இந்த இயற்கை உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வார்த்தையினாலே தான் இந்த இயற்கை உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வார்த்தை தான். கவனிச்சு வரீங்களா? எல்லாம் கவனிச்சு வரீங்களா? கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரு உலகத்தை? எப்படி உண்டாக்குனாரு? வார்த்தையினாலே தான் உண்டாக்கினார். நல்லா கவனிங்க, வார்த்தையினாலே தான் இந்த இயற்கை உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்ப வார்த்தை எந்த உலகத்தை சேர்ந்தது? இயற்கை உலகத்தை சேர்ந்ததா அல்லது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததா? ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஏன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது? ஏன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது என்று சொன்னால், சத்தியவேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப வார்த்தையும் தேவனும் ஒன்றே. தேவன் எந்த உலகத்தை சேர்ந்தவர்? ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவர். தேவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவர்னா அப்ப வார்த்தையும் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததுதான். அப்ப ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் இயற்கை உலகத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். நான் ஏற்கனவே சொன்னேன், இயற்கை உலகம் எதற்கு கட்டுப்பட்டிருக்கிறது? ஆவி உலகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே எதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன செய்திருக்கிறது? கட்டுப்பட்டு இருக்கிறது. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது என்று சொன்னால், அப்ப வார்த்தையை கொண்டு இந்த இயற்கை உலகத்தை மாற்றி அமைக்கலாம். அப்படித்தானே? நல்லா கவனிச்சு வாங்க. வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது என்று சொன்னால், அப்ப ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த வார்த்தையை கொண்டு வார்த்தையினாலே எதை மாற்றி அமைக்கலாம்? இயற்கை உலகத்தை மாற்றி அமைக்கலாம். தெளிவா சொல்றேன், உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் சுத்தி கொண்டு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? போய் ஊர்ல உலகத்துல எல்லாத்தையும் மாத்தலாம், உங்க வாழ்க்கையை மாத்தலாம். அதை மாத்திரம் விட்டுருங்க. இப்போ உங்க குடும்பத்தை, உங்க பிசினஸ், உங்க வியாபாரத்தை, உங்க ஊழியத்தை, உங்க வாழ்க்கையை எதை வச்சு மாத்தலாம்? வார்த்தையை கொண்டு என்ன செய்யலாம்? மாத்தலாம். ஏனென்று சொன்னால், வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. ஆவிக்குரிய உலகத்துக்கு இயற்கை உலகம் கட்டுப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க இயற்கையான வாழ்க்கை எதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது? அப்ப ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த வார்த்தையினாலே உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? யார்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்கலாம்? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்காந்து வார்த்தையினால எதை மாத்தலாம்? உங்க வாழ்க்கைய மாத்தலாம். இன்னமும் தெளிவா சொல்றேன், வார்த்தையை கொண்டு வியாதியான வாழ்க்கையை
மாற்றலாம். வார்த்தையை கொண்டு தரித்திர வாழ்க்கையை மாற்றலாம். வார்த்தையை கொண்டு கடனான வாழ்க்கையை மாற்றலாம். வார்த்தையை கொண்டு தோல்வியான வாழ்க்கையை மாற்றலாம். வார்த்தையை கொண்டு பயத்தின் வாழ்க்கையை மாற்றலாம். வார்த்தையை கொண்டு தீமையான வாழ்க்கையை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? வார்த்தையினாலே. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 9வது காரியம் என்ன? காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. அதைத்தான் அங்க வாசித்தோம். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப வார்த்தை காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. இப்ப காணப்படாத உலகமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பார்க்க இந்த வார்த்தையின் மூலமாக எதை மாத்திரலாம்? எந்த வாழ்க்கைய? வியாதியான வாழ்க்கைய, தரித்திரமான வாழ்க்கைய, கடன் பிரச்சனையான வாழ்க்கைய. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. இதை மடியில வச்சுக்கிட்டு நம்ம ஊரெல்லாம் போய் தீர்க்க தரிசனம் கேட்க போறேன், குறி கேட்க போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னா அதுலயே வாழ்க்கை பாதி என்ன செஞ்சிடும்? போச்சு. 35 வருஷம் போச்சு, 40 வருஷம் போச்சு, வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை வார்த்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆவிக்குரிய கண்ணாடி எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? இயற்கை உலகத்தை சேர்ந்தது அல்ல இது. இது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது வார்த்தை. ஏனென்று சொன்னால் தேவன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவர். அவர் நித்தியமானவர். ஆமே, அவருடைய வார்த்தையும் நித்தியமானது. ஆவிக்குரிய உலகத்தை அது சேர்ந்ததாக இருக்கிறது. எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம். வார்த்தையை கொண்டு காணப்படுகிறவைகளை மாற்றி அமைக்கலாம். காணப்படுகிற வியாதியை, காணப்படுகிற வறட்சியை, காணப்படுகிற கடன் பிரச்சனையை, காணப்படுகிற தோல்வியை, காணப்படுகிற பயத்தை, காணப்படுகிற தீமையை வார்த்தையை கொண்டு, வார்த்தையினாலே மாற்றி அமைக்கலாம். ஆமென். மாற்றி அமைக்கலாம், மாற்றலாம். நல்ல எதிர்காலத்தை அமைக்கலாம். நல்ல எதிர்காலத்தை. பாஸ்டர், நீ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இப்பயே சொல்றேன், உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். வார்த்தையினால மாத்துனீங்கன்னா, வார்த்தையினால மாத்துங்க. வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப இரவும் பகலும் இதுல தியானமா இருந்து இதுக்குள்ள ஆழமா போய் இதுக்குள்ள கர்த்தருடைய ஞானத்தை தேடி இதில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு இந்த வார்த்தையில எடுத்து பேசினா இப்ப இருக்கிற வியாதியின் வாழ்க்கை ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாறும். ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த வார்த்தையினாலே இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதியை மாற்ற முடியும். இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. அப்ப இது மாறக்கூடியது, அது மாறாதது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 9வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. ஆமே, இதுவரை கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்க போறேன், கவனிங்க. தேவன் இந்த இயற்கை உலகத்தில் காணப்படுகிறவைகளை எவ்வாறு மாற்றினார் என்பதை இப்ப நாம் சத்தியவேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த இயற்கை உலகம் முதல்ல எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி மாற்றப்பட்டுச்சு என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற உங்க தரித்திர வாழ்க்கையை, இன்னைக்கு இருக்கிற கடனான வாழ்க்கையை, இன்னைக்கு இருக்கிற தோல்வியான வாழ்க்கையை, இன்னைக்கு இருக்கிற பயமான வாழ்க்கையை, இன்னைக்கு இருக்கிற ஒன்றுமில்லாத வாழ்க்கையை எப்படி மாற்றலாம். அப்படியே வீட்டில் பார்த்தா வச்சுக்க தொடச்சுக்கணும் ஒன்றும் இல்லைங்க. 4 அனுமதி சட்டி தான் கிடக்கு வீட்டுக்குள்ள, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எப்படி ஒன்றுமில்லாத வீடை பொருட்களாலை நிரப்பலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை பாஸ்டர் வீட்டில், அதை எப்படி நிரப்பலாம் என்பதை குறித்து தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்க்க போகிறோம்னா அதை பார்க்கணும். எதை? தேவன் எப்படி இந்த உலகத்தை அவர் மாற்றி அமைத்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது எது?
எது? நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? இப்ப பூமியிலே பரலோகத்திலையா? பரலோகத்தில் உட்காந்துருக்க மாதிரி பதில் சொல்றீங்க. இப்ப எங்க உட்காந்துருக்கீங்க? பூமியில சர்ச்சில் சேர்ல என்ன செஞ்சிருக்கிறீங்க? உட்காந்துருக்கிறீங்க. இப்ப இந்த பூமி முதல்ல எப்படி இருந்துச்சு? இந்த உலகம் முதல்ல எப்படி, இந்த இயற்கை உலகம் எப்படி இருந்துச்சுன்றத இந்த வசனம் போதிக்குது, நமக்கு சொல்லுது. வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கு இல்லாம இருந்துச்சா, வெறுமையா இருந்துச்சா, இருளா இருந்துச்சா? இன்னைக்கு நம்ம பார்க்கிற வெளிச்சமான இந்த உலகம் இருக்குல்ல, இது எப்படி இருந்துச்சு? முதல்ல இருளா இருந்துச்சு, ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு, எம்டி வேர்ல்டு, ஒண்ணுமே இல்லை. ஒரு செடி கொடி மரம், ஒரு உயிரினங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பூச்சி எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி இருக்குது, அவ்வளோதான். ஒழுங்கு இல்லாமல் இருக்குது, வெறுமையாக இருக்குது, இருள் மூடி இருக்கிறது. இதுதான் இந்த பூமியானது இப்படி தான் இருந்துச்சு என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்த பூமியை தேவன் எவ்வாறு மாற்றினார், அவர் எவ்வாறு மாற்றினார் என்பதை நம்ம பார்த்தாதான் நாம நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? மாற்றி அமைக்க முடியும். இருளான வாழ்க்கைய, வெறுமையான வாழ்க்கைய, ஒன்றுமில்லாத வாழ்க்கைய, தோல்வியான வாழ்க்கைய மாற்றி அமைக்க முடியும். 3வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் என்பது சரி கிடையாது. என்று சொன்னார், என்று சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னார். அதை சொல்றது கொஞ்சம் சத்தம் வராதா? சொன்னார். என்ன செஞ்சாரு? சொன்னார். நல்லா கவனிங்க. எங்க பார்த்தாலும் ஒழுங்கு இல்லை, எங்க பார்த்தாலும் வெறுமையா இருக்குது, எங்க பார்த்தாலும் இருளாதா இருக்குது. இந்த 3 தான் இந்த உலகத்தில் இருக்குது. இப்ப இந்த உலகத்தை மாற்றி அமைக்க தேவன் என்ன பண்ணாரு? என்ன செஞ்சாரு? என்ன பண்ணாருன்னா, முதலாவது வந்த உடனே என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிற வார்த்தையை சொல்றாரு. எதை சொல்றாரு? வார்த்தைய சொல்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை வந்த மாத்திரத்துல எது உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமே. அப்ப இயற்கை உலகத்தில் இருக்கிற இருளை தேவன் எவ்வாறு மாத்தினார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறந்துடக்கூடாது. அங்க என்ன பார்த்தோம்? உலகங்கள் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். 2 கனெக்ஷன் பண்ணி பாருங்க. இப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கனெக்ஷன் பண்ணி பாருங்க. விளங்குதா? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். இங்க சொல்றார் வெளிச்சம் உண்டாக கடவுது. சொன்ன மாத்திரத்துல என்ன செய்யுது? வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இருளை தேவன் எவ்வாறு மாத்தினார்? வார்த்தையினாலே. எதை? எப்படி? அப்ப வார்த்தை தான் இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது. அதாவது காணப்படுகிறவைகளை என்ன செய்கிறது? மாற்றி அமைக்கிறது. எல்லா கரங்களும் சொல்லுவோம், காணப்படுகிறவைகளை மாற்றி அமைக்கிறது. இங்க பாருங்க பாசம், என் வாழ்க்கைய எப்படி கிடக்குன்னு. என்ன செய்யலாம்? 2 ஒரு முட்டலாமா மண்டையில? டம்மு டம்முன்னு செவத்துல முட்டலாமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? வார்த்தையினாலே மாற்றி அமைக்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச போது சொல்லுங்க, உங்க வாழ்க்கைய வார்த்தையினால மாற்றி அமைக்கலாம். எப்படி மாற்றி அமைக்கலாம்? உலகத்தை தேவன் வார்த்தையினாலே உண்டாக்கினார். இந்த இருளை மாற்றினார்னா அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்ற முடியாதா? மாற்ற முடியும். எப்படி? வார்த்தையை அனுப்புங்க. வார்த்தையை
அனுப்புங்க. வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு எங்க பார்த்தாலும் ஒரே இருளா இருக்குது. என்ன விளங்காத பைய குடும்பமா இருக்குது? விளங்காத குடும்பத்தில் கொண்டு நம்மளை கட்டி கொடுத்து விட்டாங்க. இதுக்கு ஒரு ஆள் தேவையாகும். விளங்காத பைய குடும்பத்தில் நம்மளை வந்து கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்ப இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? வீட்டில் நின்றுட்டு சொல்லுங்க. வீட்டில் நின்றுட்டு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது, பிரகாசம் உண்டாக கடவுது, என் வீட்டில் இருக்கிற இருள்கள் மாற கடவுது இயேசு நாமத்தினாலே. சொல்லுங்க. தேவன் சொன்னாரு. ஏன் பாஸ்டர் நான் கடவுளா? அவர் சொன்ன உடனே மாறுச்சு, நான் சொன்ன உடனே மாறுறதுக்கு நான் கடவுளா? அடுத்த வாரத்தை அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இந்த டைம் பத்தாது நமக்கு. அடுத்த வாரத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறேன். அவர் கடவுள், அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சொன்ன நடக்கும். நான் சொன்ன நடக்குமா? நான் சாதாரண ஒரு மனுஷன் தானே. அது கிறிஸ்தவங்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க ரொம்ப சொல்லுவாங்க, நான் ஒரு புழு பாஸ்டர், நான் ஒரு மண்ணு பாஸ்டர், நான் கழுத பாஸ்டர், நான் உதவாக்கிற பாஸ்டர், நான் சாக்கடை தண்ணி பாஸ்டர். அதனால இன்ன வரைக்கும் அப்படி இருக்கிறாங்க அவங்க கிறிஸ்தவங்களாம். 25 வருஷம் சபைக்கு போய் அப்படி இருக்கிறாங்க. அடுத்த வாரம் அதை நான் ஃபோக்கஸ் பண்றேன், கவனிங்க. இன்னைக்கு இதை கொஞ்சம் கவனிங்க. வார்த்தையினாலே இருளை கர்த்தர் என்ன செய்தாரு? மாற்றினார். வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்துக்கு இயற்கை உலகம் எல்லாம் என்ன செய்கிறது? கட்டுப்பட்டு நடக்கிறது. அப்ப ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த வார்த்தையை கொண்டு இயற்கை உலகத்தை என்ன செய்யலாம்? மாற்றி அமைக்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒன்றுமில்லாமைய, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பசிய, எல்லாவற்றையும் தோல்வி என்ன செய்யலாம்? மாற்றி அமைக்கலாம். ஆமென். இப்ப ஒழுங்கீனமாக இருந்த உலகத்தை தேவன் எவ்வாறு மாற்றி அமைத்தார் என்பதை பார்ப்போம். இருளை மாற்றி அமைச்சாரா? இப்ப ஒழுங்கீனமா கிடக்குது, எல்லாம் தாறுமாறா கிடக்குது. நம்ம பாஷையில் சொன்னா குண்டக்க மண்டக்க கிடக்கலாம், எல்லாம் அலங்கோலமா கிடக்குது. எது எங்க இருக்கணும்னே தெரியல, எல்லாம் தாறுமாறா கிடக்குது. சில சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கையே தாறுமாறா போச்சு பாஸ்டர். என் வாழ்க்கையை பாருங்களேன், எனக்கு மாதிரி யாருக்கு என்ன செய்யக்கூடாது? உண்மையா? உண்மையா இல்லை? எனக்கு மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கு அமையவே? நான் பாருங்க பாஸ்டர், எப்படி போச்சு பார்த்தீங்களா? தரிசா போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு, குட்டியை சவரா போச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அதான் அது அந்த ஒழுங்கு இல்லாம கிடக்கிறது. இப்போ இந்த பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கு இல்லாம கிடந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. இருளை கர்த்தர் எப்படி மாத்தினாரு? வார்த்தையினாலே மாத்தினார். இப்போ ஒழுங்கினத்தை எப்படி மாத்தினாருன்றத பார்ப்போம், வாசிப்போம். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். வாசிங்க. தேவன் ஆகாய விரிவிலே ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியாயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியாயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்க பாத்தீங்கன்னா வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஒழுங்கு இல்லாம கிடக்குது. கர்த்தர் எப்படி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்றாரு? என்ன செய்யறாரு? என்ன பண்றாரு? இந்த இங்கிலீஷ்லாம் புரியுது பாருங்க ஈஸியா. அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணு, அதை எடுத்து கரெக்டா வை. ஏன் எப்படி தாறுமாறா போட்டிருக்கிற? ஏன் இப்படி போட்டு வீசி போட்டிருக்க, எரிஞ்சு போட்டிருக்கிற?
அது அழகா வைக்க வேணாமா? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இந்த ஒழுங்கீனமான பூமியை, ஒழுங்கீனமா இருந்த இந்த பூமியை தேவன் எப்படிப்பட்ட பூமியாக மாற்றினார் என்றால், இங்கே நான் பார்க்கிறோம், பூமி முழுவதும் தண்ணீரினாலே நிறைந்திருக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். கர்த்தர் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். உடனே தேவன் பாருங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜலத்தை ரெண்டாக பிரிக்கிறாரு. ஜலத்தை ரெண்டா பிரிக்கிறாரு. ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். அது மாத்திரமல்ல, பூமியிலே இருக்கக்கூடிய ஜலங்கள் எல்லாம் ஓரிடத்திலே வந்து சேர கடவுது என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அங்கே வெட்டாந்தரை என்ன செய்கிறது? உண்டாகிறது. கவனிங்க, இவைகள் எல்லாம் எப்படி அவர் உண்டாக்கினார் என்று சொன்னால், வார்த்தையினாலே என்ன செய்தார்? வார்த்தையினாலே ஆண்டவர் வந்து, எப்பா காபிரியல், மிகாவேல், மற்ற தேவதூதர்கள் அங்கே வாங்கப்பா, ஆளுக்கு ஒரு குடத்தை தூக்கிட்டு வாங்கப்பா, ஆளுக்கு ஒரு அலுமினி சட்டி தூக்கிட்டு வாங்கப்பா, இந்த தண்ணியெல்லாம் எடுத்து மோந்து கொண்டு போய் அந்த சைடு ஊற்றி அங்கிட்ட என்ன செஞ்சிடும்? ஓரத்தில் வச்சிருவோம். இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிருவோம் அப்படின்லாம் என்ன செய்யலை ஆண்டவர்? சொல்லவே சொல்லலை. என்ன சொல்றாரு? ஆகாய விரிவு உண்டாக கடவுது, ஜலம் ரெண்டாக பிரிய கடவுது, ஜலம் எல்லாம் ஓரிடத்திலே வந்து சேர கடவுது, சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. வார்த்தை அனுப்புறாரு. வார்த்தைய எல்லாம் அரேஞ்ச் ஆகுது, எல்லாம் ஒழுங்காகுது பாருங்க. அப்ப இந்த ஒழுங்கீனமான உலகத்தை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார்? வார்த்தையினாலே உண்டாக்கினார். வார்த்தை வந்த மாத்திரத்துல ஆகாய விரிவு உண்டானது பாருங்க. வானம் ரெண்டாக பிரிந்தது. பிறகு பூமியில இருக்கக்கூடிய எல்லாமே அங்க ஒழுங்காக சேர்ந்தது. பிறகு வெட்டாந்தரை உண்டானது. எல்லாம் ஒழுங்காக மாறினது. அதாவது ஒழுங்கீனமாயிருந்த எல்லாமே ஒழுங்காக மாறினது. அப்ப இயற்கை உலகத்திலே காணப்பட்ட ஒழுங்கீனங்களை தேவன் எவ்வாறு மாற்றினார் என்றால், வார்த்தையினாலே மாற்றினார். அப்ப வார்த்தை தான் இயற்கை உலகத்திலே காணப்பட்டவைகளை, காணப்பட்ட ஒழுங்கீனங்களை மாற்றி அமைக்கிறது. அதாவது காணப்படுகிறவைகளை மாற்றி அமைக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ உங்க வாழ்க்கை தான் தாறுமாறா கிடக்கா? உங்க வாழ்க்கையில எல்லாமே சின்ன நம்ம நொறுங்கி கிடக்கா? எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கா? எல்லாம் ஒண்ணும் இல்லாம கிடக்கா? இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? வார்த்தையினால உங்க குடும்பத்தை மாற்றி அமைக்கலாம். வார்த்தையினால உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பலாம். வார்த்தையினால உங்க வாழ்க்கையை அரேஞ்ச் பண்ணலாம். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையினால என் வாழ்க்கையை அரேஞ்ச் பண்ணலாம். இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவானே, சொல்ல வேணாமா? சிலர் வந்து ஜெபம் பண்றது, பாஸ்டர் என் பொண்டாட்டி பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போயிட்டா. ஏன்பா போனா? 4 வார்த்தை விட்டேன். எதை விட்டேன்? எதை விட்டேன்? சரி, இப்போ என்னப்பா செய்யலாம்? ஜெபம்னுங்க பாஸ்டர். ஜெபம்லாம் பண்ண வேணாம், இப்போ 4 நல்ல வார்த்தையை விடு வந்துருவா. எத்தனைக்கு புரிஞ்சு? எத்தனைக்கு புரிஞ்சு? புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தைனால தான் குடும்பம் என்ன செய்யுது? பிரியுது, உடையுது. அப்ப வார்த்தையினால இதை கட்ட முடியும். அதைத்தான் சொல்றாரு கத்தரிங்க, அதைத்தான் சொல்றாருங்க. இது கிறிஸ்தவங்களுக்கு விளங்கணும், இது அநேக பாஸ்டர்களுக்கு விளங்கணும். இது விளங்காதனாலதான் அங்க போயிட்டு வாயை பழங்கிட்டு யாராவது தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்களா? யாராவது பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? அவர் எத்தனை பேரை சொல்லி கூப்பிடுவார்? அவரும் பாவம் மனுஷன் தானே அவரும். இது விளங்கணும். எது விளங்கணும்? இயேசு நாமத்தினால என் குடும்பம் ஒழுங்கு அடைய கடவுது, சீர் அடைய கடவுது. இயேசு நாமத்தினாலே என் குடும்பம் கட்டி எழுப்ப கடவுது. இயேசு நாமத்தினாலே என் குடும்பத்துல சீரை உண்டாக்கப்படாதபடிக்கு அங்க குழப்பத்தை உண்டாக்குகிற பிசாசை இயேசு நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன், அதட்டுகிறேன். இயேசு நாமத்தினாலே, இயேசு நாமத்தினாலே என் குடும்பம் ஒழுங்கு அடைய கடவுது, சீர அடைய கடவுது, அழகு பெற கடவுது. இயேசு நாமத்தினாலே வார்த்தை அனுப்புங்க. வார்த்தை அனுப்புனா காணப்படுகிறவைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டுப்பட்டிருக்கிறது. வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததாய்
இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை எடுத்து நீங்க அனுப்பிச்சீங்கன்னா குடும்பம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெற்றி பெற ஆரம்பிக்கும். இப்ப வெறுமையா இருந்த இந்த பூமியை தேவன் எப்படி நிரப்பினார் என்பதை பார்க்க போகிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் எது எது உங்க உங்க குடும்பம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பக்கத்துல என் ஃபேமிலி, மை ஃபேமிலி, என் குடும்பம் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அந்த பூமிக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டு என்னுடைய குடும்பமானது, என்னுடைய வாழ்க்கையானது அப்படி போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா விளங்கும். வாசிங்க. பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று சொன்னார். அது அப்படியே முளைப்பிக்க கடவது என்று சொன்னார். அதாவது வார்த்தை அனுப்புறாரு, வார்த்தையை பேசுறாரு. வார்த்தையை பேசின உடனேயே என்ன நடக்குது? வெறுமையா இருந்த பூமி நிறைய ஆரம்பிக்குது. வெறுமையா இருந்த பூமி அப்படி நிறைய ஆரம்பிக்குது. புல் பூண்டு விருட்சங்கள், கனிதரு மரங்கள், காய்கறிகள், பயர் வகைகள் எல்லாம் கட 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 செய்யுது. இப்ப முளைத்து எலும்ப ஒண்ணுமே இல்லாத பூமி இப்ப என்ன செஞ்சிருச்சு? நிறைஞ்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? இப்போ ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கையை எப்படி நிறைக்கலாம்? எப்படி? வார்த்தையினால். அந்த ஆதாம குறித்து பார்க்க போகும்போது ஆதாம்கிட்ட சொன்னார் கர்த்தர் சொன்னார், அதை பண்படுத்தவும் காக்கவும் கடவாய். அதை பண்படுத்தவும். நம்ம ஊர்ல விவசாயிகள் எப்படி பண்படுத்துறாங்க? காலையில் எழுந்து மம்பட்டி தூக்கிட்டு போறாங்க. எதை தூக்கிட்டு போறாங்க? மம்பட்டியை தூக்கிட்டு போய் வரப்பை வெட்டி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தண்ணி இங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்பி எல்லாம் என்ன செய்யறாங்க? நான் கேட்கிறேன், ஆதாமும் மம்பட்டி தூக்கிட்டு போயிருப்பானா? என்ன தூக்கிட்டு போயிருப்பான்? ஆதாம் மம்பட்டி தூக்கிட்டு போயிருப்பானா இல்ல வார்த்தையை தூக்கிட்டு போயிருப்பானா? கர்த்தர் சொன்னாரு, அதை பண்படுத்தவும் காக்கவும் கடவாய். இப்ப ஆதாம் என்ன பண்ணிருப்பான்? தண்ணீர் இங்கிட்டு வந்து பாய கடவாய் அப்படின்னா கண்டிப்பா பாஞ்சிருக்கும். இன்னைக்கு விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் பாவத்துல விழுந்து போனதுக்கு பிறகு இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கிளிக் ஆக மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா பாவத்துல விழுகாம இருந்த ஆதாமு என்ன பண்ணிருப்பான்? ஏவாளுங்க வா, இந்த வாப்புல வா, தூக்கிட்டு போவோம் மம்பட்டிய. அப்படி தூக்கிட்டு போய் மாங்குன்னு வெட்டியிருப்பான் நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிருப்பான்? தண்ணீர் இங்கிட்டு பாய கடவாய், அங்கிட்டு பாய கடவாய், இங்கிட்டு செடிகள் உண்டாக கடவாய். தேவனை போலவே செயல்பட்டிருப்பான். அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? உண்டாகி இருக்கும். கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் நம்மை மறுபடியும் புது சிருஷ்டியாய் ஆக்கி இருக்கிறார். இப்ப வார்த்தையை அனுப்புனா வார்த்தையின்படி உண்டாகும். அப்போ உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிசினஸை பார்த்து, உங்க வியாபாரத்தை பார்த்து என்ன செய்யுங்க? பேசுங்க, வார்த்தையை அனுப்புங்க. இயேசு நாமத்தினாலே என் குடும்பத்துல நிறைவு உண்டாகட்டும், வெறுமைகள் நீங்கட்டும். ஆமென். சமையல் அறையில போய் நின்னுக்கிட்டு அந்த புளி டப்பா தூக்கி பிடிச்ச மேல டம்முன்னு எரிஞ்சு, உன்னைய கட்டினதுக்கு புளி கூட இல்லையா, போயா, நீயும் புளி கிடையாது, வீட்லயும் புளி கிடையாது, போ அப்படின்னு சொல்லாம இப்ப அப்படியே போய் பிரிச்சுக்கிட்டு நின்று நிரம்ப கடவாய், நிறைய கடவாய். சமையலறையில் போய் நின்றுக்கிட்டு நிறைய கடவாய். ஆமென். பேங்க் புஸ்தகத்தை எடுத்து வச்சு நிரம்ப கடவாய். எல்லாருடைய புஸ்தகத்துக்கு சொல்ல முடியாது, என் புஸ்தகத்துக்கு நான் சொல்லலாம். இருக்கிறீங்களா? எல்லாருடைய புஸ்தகத்துக்கு சொல்ல முடியாது, என் புஸ்தகத்துக்கு நான் சொல்லுவேன். நிரம்பும் வரும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆமென். சிலருக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுது இதெல்லாம். சில பாஸ்டர்களுக்கு இங்க பாரியா பைத்தியக்காரத்தனமா பிரசங்கம் பண்றாங்க அப்படின்றது. அப்படித்தானே கர்த்தர் பண்ணாரு. அப்படித்தானே கர்த்தர் பண்ணாரு. எல்லாம் இருக்கிறீங்களா?
ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா நிரம்ப கடவுன்னு சொல்றது எவ்வளவு நல்லது. ஒன்றும் இல்லை, பாரு அக்கௌண்ட்டை பாரு, பாரு என் ஜிபே பாரு, இங்க பாரு அக்கௌண்ட்ல பாரு 0 பேலன்ஸ் காமிக்குது. இதெல்லாம் சொல்றதுக்கு வாய் இருக்குது. ஆனா அதை சொன்னா மட்டும் இதெல்லாம் தப்பு, தவறான பிரசங்கம் அப்படின்னு சொல்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? நிரம்ப கடவாய், நிரம்ப பேங்க் புத்தகத்துக்கு மேல கையை வச்சு என்ன செய்ய கடவாய்? நிரம்ப கடவாய். ஒரே நாள் நடக்காட்டினாலும் கண்டிப்பா நடக்கும். உடனே நடக்காட்டினாலும் கண்டிப்பா நடக்கும். உங்க விசுவாச அளவின்படியே நடக்கும். 20 வசனம் 21 வசனத்தை வாசிங்க. எப்படி கர்த்தர் பூமியை நிரப்பினார். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்க பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லா கவனிங்க, இங்கே இதை வாஸ்து அப்படின்னா பூமியை பார்த்து பேசுறாரு நிரம்ப கடவுதுன்னு. இப்ப எதை பார்த்து பேசுறாரு? சமுத்திரமானது. எதை பார்த்து பேசுறாரு? சமுத்திரத்தை பார்த்து பேசுறாரு. ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது. இப்ப ஜலத்தை பார்த்து பேசுறாரு. திரளான பறவைகளை பிறப்பிக்க கடவுது, திரளான மச்சங்களை பிறப்பிக்க கடவுது. ஆமே சொல்றாரு. சமுத்திரம் நிறைய ஆரம்பித்தது. இன்னைக்கு மனுஷன் டன்னு டன்னா மீனை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு தான் பார்க்குறான். அது பழி பெருகிட்டு தான். என்னைக்கா குறைஞ்சதை பார்த்துருக்கீங்களா? மீன் என்னைக்காவதும் சமுத்திரத்தில் குறைஞ்சதை பார்த்துருக்கீங்களா? கம்மாயில குறையும், ஆனா எங்க குறையாது. ஏன்னா கர்த்தர் எதை பார்த்து பேசினாரு? இங்க மீன் வர்றதுக்கு சில மீன் குஞ்சுகள்லாம் கொண்டு போய் பிடிச்சி விட வேண்டியிருக்குது. எங்க? கம்மாய்க்குள்ள, ஏரிக்குள்ள, குளத்துக்குள்ள. ஆனா அங்க அப்படி இல்ல, அங்க ஆல்ரெடி இருக்குது. கர்த்தர் பேசினாரு, நிரம்ப கடவாய் என்று சொன்னார். அது என்ன செய்தது? நிரம்பினது. அப்ப நிரம்ப கடவாய், நிரம்ப கடவாய், நிரம்ப கடவாய். இப்ப 25 வசனத்தை வாசிங்க. 25, 24, 25 கூட வாசிங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியாயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது நல்லது என்று கண்டார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் புராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்குறாரு. அதாவது வெறுமையான பூமியை கர்த்தர் என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். அப்ப வெறுமையாயிருந்த பூமியை தேவன் எவ்வாறு நிரப்பினார் என்றால் வார்த்தையினாலே. அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். உலகங்கள் தேவனுடைய, அப்ப வார்த்தையினாலே தான் பூமி என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். நிறைவுள்ள பூமியை கர்த்தர் என்ன செய்தாரு? மாற்றினார். அப்ப வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் இருளையும் தேவன் எப்படி மாற்றினார் என்றால் வார்த்தையினாலே மாற்றினார். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. நிறைவு உண்டாக கடவுள்னு சொன்னாரு, அங்க நிறைவு உண்டாயிற்று. ஒழுங்கு உண்டாக கடவுள்னு சொன்னாரு, அங்க ஒழுங்கு உண்டாயிற்று. அப்ப வார்த்தை தான் காணப்படுகிறவைகளை மாற்றி அமைக்கிறது. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். வார்த்தை தான் காணப்படுகிறவைகளை மாற்றி அமைக்கிறது. அப்போ உங்க வீட்டில் வியாதி காணப்படுதா? தரித்திரம் காணப்படுதா? கடன் பிரச்சனை காணப்படுதா? இதை எப்படி மாற்றலாம்? வார்த்தையினால
மாற்றலாம். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமையாக இருந்தாலும் சரி, வார்த்தையை கொண்டு அவைகளை மாற்றி அமைக்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனமாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வார்த்தையினாலே அவைகளை என்ன செய்யலாம்? மாற்றி அமைக்கலாம். வார்த்தையை பேசும்போது அங்கே மாற்றங்கள் உண்டாகிறது. ஆமென். வார்த்தையை பேசும்போது அங்க மாற்றங்கள் உண்டாகிறது. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். வார்த்தையை பேசும்போது தான் அங்கே மாற்றங்கள் உண்டாகுது. சொல்றாங்க இல்லையா, நான் பேசிதான் என் குடும்பமே ஒண்ணுமில்லாம போச்சு, நான் இப்படி வார்த்தையை விட்டு தான் என் குடும்பம் ஒண்ணுமில்லாம போச்சு. அப்ப வார்த்தையை விட்டுருக்கிறோம் இல்லையா? தேவையில்லாத வார்த்தையை விட்டோம். இப்ப நல்ல வார்த்தையை விடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்க. சுகமாக்கக்கூடிய வார்த்தையை, கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையை, ஆரோக்கியத்தின் வார்த்தையை, ஆசீர்வாதத்தின் வார்த்தையை, நல்ல வார்த்தையை, பலத்தின் வார்த்தையை, சுகத்தின் வார்த்தையை, சமாதானத்தின் வார்த்தையை அனுப்புங்க. கண்டிப்பா அங்கே சமாதானம் உண்டாகும், அங்கே சுகம் உண்டாகும், அங்கே ரட்சிப்பு உண்டாகும், அங்கே மீட்பு உண்டாகும், அங்கே வாழ்வு உண்டாகும். வார்த்தை அனுப்புங்கள். வார்த்தை காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. வார்த்தை அனுப்பும்போது காணப்படுகிற உலகத்திலே காணப்படுகிற உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகள், தரித்திரம், கடன் பிரச்சனை, வறுமை, பற்றாக்குறை இல்லாம எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆகவே வீட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன வேலை? வார்த்தை பேசுற வேலை, வார்த்தை அனுப்புகிற வேலை. ஊருக்கதை பேசுற வேலை கிடையாது. அங்கே உட்காந்து ஒவ்வொரு வீட்லயா ஒவ்வொரு திண்ணையிலையா போய் உட்காந்து உலக காரியத்தெல்லாம் பேசுற வேலை கிடையாது. வார்த்தை அனுப்புனீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு கண்டிப்பா மாற்றங்கள் வரும். ஒரே நாள்ல ஒருவேளை நடக்காம இருக்கலாம், ஆனா நிச்சயமா நடக்கும். எல்லாமே ஓவர் நைட்ல நடந்துறது கிடையாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே ஒரே நாள் நடந்துறது கிடையாது. ஆனா நிச்சயமா நடக்கும். இப்ப வார்த்தையை நீங்க அனுப்புங்க. சமாதானம் உண்டாகட்டும், என் குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், என் குடும்பத்துல சுகம் உண்டாகட்டும், என் குடும்பத்துல வாழ்வு உண்டாகட்டும், என் குடும்பத்துல இருக்கிற எல்லா குளறுபடிகள் மாறட்டும், என் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரிவினைகள் நீங்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். என் வீட்டில் சமாதானம் குடியிருப்பதாக, சமாதானம் குடியிருப்பதாக. அப்படி பேசணும். கர்த்தர் பேசுன மாதிரி பேசணும். நான் அடுத்த வாரத்தில் நான் தெளிவாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். கடவுளியா அவர் பேசுனா நடக்கும், நான் சாதாரண மனுஷன் தானே, நான் பேசுனா நடக்குமா? இல்லை இல்லை, நீங்கள் பேசுனா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சாயல். அவரை போலவே ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறான்னா அது நீங்களும் நானும் தான். அவரை போலவே ஒரு ஆள் இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னா அது நீங்களும் நானும் தான். நம்முடைய ஆவி மனிதன், நமக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன், அவன் இயற்கை உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் ஆவி உலகத்தை சேர்ந்தவன். இதெல்லாம் அடுத்த வாரம் நான் சொல்ல போறேன் தெளிவாக. இந்த சரீரம் இயற்கை உலகத்தை சேர்ந்தது. உள்ள இருக்கிற ஆவி மனிதன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவன். ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டு இந்த சரீரம் நடந்தே ஆக வேண்டும். அதனால இந்த சரீரத்தை பார்த்து நீங்க பேசலாம். இந்த சரீரத்தை பார்த்து நீங்க பேசினா இது கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடக்கும், கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடக்கும். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை கனப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே அனுப்பினீரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மக்கள் இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே பதிக்க வேண்டும்படியாய், இருத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிப்பாடாய் மாற்றுவீராக. வார்த்தை அனுப்பி தங்களுடைய வாழ்க்கையை சரியாய் அமைத்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, வியாதி வாழ்க்கை மாறுவதாக, தரித்திர வாழ்க்கை மாறுவதாக, தோல்வியின் வாழ்க்கை மாறுவதாக, இல்லாமையின் வாழ்க்கை மாறுவதாக, வெறுமைகள் நீங்குவதாக, நிறைவு உண்டாவதாக இயேசு நாமத்தினாலே. அவ்விதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.